இளம் வயதில் ஹேர் லாஸ். இளம் வழுக்கையாளர்களை பார்க்கிற போது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? பார்த்தோன்னே அவங்கள பார்க்கணும்னு தோணாது. உங்க மேல ஒன்றும் அட்ராக்ஷன் போகாது. ஹேர் அடிக்குது 400 ட்ராக் மாதிரி 200 ட்ராக் மாதிரி அப்படி சொல்லி கமெண்ட் அடிப்போம். பர்சனாலிட்டின்னு வரும்போது அவங்களோட ஹேர் தான் முதல்ல தெரியும். உள்ளேயும் ஒன்றும் இல்லை, வெளியிலயும் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன் சார். ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளைக்கு ஒரு சந்திக்கும் போது ஐயே எப்படி ஆயிட்டு வேற எதை பத்தியுமே இதுல என்ன அவங்களுக்கு ஒரு கவலைன்னு தெரியல. இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? குறுக்கு இந்த கௌசிக் வந்தா. நான் ராணிப்பேட்டிலேருந்து வரேன். இந்த பால்னஸ் பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஊரில் இருக்கிறவங்க, நம்ம தெரிஞ்சவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸே கூட நம்மளை வந்து முன்னாடி நல்லா பேசிட்டு பின்னாடி வந்து சொட்டை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிண்டல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் மனசுக்குள்ள வச்சுட்டு அந்த வழியை தாங்கி நான் வந்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தான் F2ன்னு சொல்லிட்டு ஒரு ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் சென்டரை பற்றி கேள்விப்பட்ட இன்ஸ்டாகிராமில் ஒருத்தரோட போஸ்ட், அமீர் ப்ரோ போஸ்ட்டு பார்த்துட்டு அம்மா அசோகன் நாங்கள் பேசுகிறேன். அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நல்லா கேர் பண்ணி இங்கே பார்த்துட்டாங்க. குயிக்காக ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் நைட்டு வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி கிளம்ப போகிறேன். ஹாப்பியாக நான் கிளம்பலான்னு